ஷாலோம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நாளில் நீங்க சந்தோஷமாக நான் கத்தருக்குள்ள விசுவாசிக்கின்றேன். இன்றைக்கு ஒரு தேவனாகிய கத்தர் ஒரு வார்த்தை நினைப்பதாக ஆசைப்பட்டிருக்கிறார். நீங்க சுற்றி பார்த்தீங்கன்னா பனைமரங்கள் இருக்கிறது. இந்த பகுதியிலே போதுமான மழைப்பொழிவு இல்லை, ஆனாலும் இவைகளும் இன்னும் செழிப்பா இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, இவைகளுக்கு நீர் பாய்ச்சுகிறவர் கர்த்தர், இவைகளை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர், இவைகள் விழுந்து போகாமல் தாங்குறதும் கர்த்தர். இன்றைக்கு இதே வல்லமையுள்ள கர்த்தர் நம்மை பார்த்து கூறுவேன் அப்படின்னா, நான் உண்மை உள்ளவரா இருக்கிறேன், அதனால உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையிலிருந்து உங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ள போகிறேன் என்கிறார். ஒருவேளை நிறைய சூழ்நிலையில நம்ம தடுமாறி விழுந்தவர்களாம் இன்றைக்கு நிற்கலாம். we may be a failed person today. ஆனா இந்த சூழ்நிலையிலே ஒருவேளை தோற்று போய் நிற்கிற, கலங்கி போய் நிற்கிற, உதவியற்றவர்களா நிற்கிற இந்த சூழ்நிலையிலே தேவனாகிய கர்த்தர் கூறுகிறார், நான் உண்மை உள்ளவரா இருக்கிறேன், நான் உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பு உண்மை உள்ளது, நான் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன வார்த்தை உண்மையுள்ளது, அதனால நான் உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன், உங்களை தீமை நின்று விலக்கி பாதுகாத்துக் கொள்ள போகிறேன் என்கிறார். இன்றைக்கு நம்முடைய காரியங்களை நாம் ஜெயமாய் பெறுவதற்காக, ஜெயத்தை நாம் பெறுவதற்காக தேவன் நம்மோடு இருந்து நம்மை ஸ்திரப்படுத்தி நம்மை தீமையிலிருந்து விலக்கப் போகிறேன் என்கிறார். நம்மை நன்மையை சுதந்திரிக்க பண்ண போகிறேன் என்கிறார். நம்மை மேன்மையை பெற்றுக்கொள்ள போகிறேன் என்கிறார். எனவே அவருடைய வார்த்தை விசுவாசிக்கிறவர்களை இந்த நாளை மகிழ்ச்சியோடு துவங்குவோம், ஜெபம் செய்வோம். அன்பின் தேவன், நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீங்க உண்மை உள்ளவரா இருக்கிறீங்க. அப்பா, எங்களை ஸ்திரப்படுத்தி அப்பா உம்முடைய வல்லமையினால எங்களை தீமை நின்று விலக்கி பாதுகாத்துக் கொள்ள போறேன்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் அப்பா செய்வீர் என்று விசுவாசத்தோடு எங்களை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய கரத்திலே அப்பா எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து இந்த புதிய நாளை துவங்குகிறோம். நீர் எங்களை ஆசீர்வதித்து நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நல்ல பிதாவே, ஆமென். God bless you all.